நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவையில் 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த 58 பேருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். மகளிர் உரிமை தொகையை கொடுக்க விடாமல் தடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் சொல்கிறார் என்றும் எல் முருகன் விமர்சித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்மளுடைய தாய்மார்கள் ரயிலில் போக முடியல, ஒரு ஸ்கூட்டியில் கூட போக முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கூட செயின் பறிப்பு, அவர்கள் மேலே தாக்குதல், இப்படி இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக, தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக இந்த 5000 ரூபாய் என்ற அந்த நாடகத்தை ஆட்சி முடிய நேரத்தில் நடத்தி, அவர் என்ன ஆட்சிக்கு வர்றப்போ சொன்னார், 2021 சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபா கொடுப்பேன்ட்டு சொன்னார். ஆனால் 3 வருஷம் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. 3 வருஷமாக அதை பற்றியே யோசிக்கவும் இல்லை. ஆட்சி முடிகிற நேரத்தில் நான் 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு, அதுவும் இப்போ தேர்தலை மையமாக வச்சு முன்கூட்டியே நான் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான நாடகத்தை நடத்தியிருக்கிறார். இது எப்படின்னா, யாருன்னா தடுக்க முடியும்? கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்குது, அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட போகிறாங்க, யார் போய் தடுக்க முடியும்? ஒரு ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிருன்ற மாதிரி நினைக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு இது அழகு இல்லை. யார் அவர் சொல்ல முடியுமா, நான் யாராவது இதை தடுக்க நினைச்சாங்கன்ட்டு ஆதாரம் இருக்கிறதா? ஏற்கனவே அந்த விபி ஜி பற்றி சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், வாங்க நேரடியாக விவாதம் செய்யலாம், இதில் யாருக்கு பாதிப்புன்ட்டு. அதை பற்றி அவன் வாயை திறக்கலை. நாங்கள் 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம், அதை பற்றி வாயை திறக்கலை. இப்போது யாருமே சொல்லாத ஒன்றை தேர்தலுக்காக நம்மளுடைய சகோதரிகள் இன்றைக்கி அவங்க மேலே கோபத்தில் இருக்காங்க. திமுக மேலே கோபத்தில், எப்பயுமே தமிழ்நாட்டினுடைய சகோதரிகள் திமுக மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறவங்க. திமுகவுக்கு அவங்க எப்பயுமே வாக்குகளை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சகோதரிகளை அவர்களுடைய வாக்குகளுக்காக அவர்களை திசை திருப்பணும்ன்ற அந்த எண்ணத்தோடு தான் இது நடத்தியிருக்கிறாங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.